ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஓர் அதிரடி மாற்றம் ஏற்படும். இந்த சாயப்பா சொல்வதை கேள், தட்டிவிட்டு சொல்லாதே. ஆம் செல்லமே, உனக்கு ஒரு இனிப்பான செய்தியோடு உன் இல்லம் தேடி இன்று இரவுக்குள் உன்னை சந்திக்க வருவேன் என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள், நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். என் செல்லப்பிள்ளை, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இது. உன் வாழ்விற்கான அழகான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதில் நீ உற்சாகமாக வரப்போகிறாய். இனி நீ செல்லும் பாதையில் கற்களோ கடினமான பாறைகளோ இருக்கவே இருக்காது. உன் சாயப்பா சொல்வது புரிகிறதா என் செல்லமே? இனி நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு செயலிலும், உனக்கான காரியத்திலும் உனக்கு தடங்கல்கள் வரவே வராது. உனது வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிந்துவிட்டன. அதுதான் அதிரடி மாற்றம் என்று சொன்னேன். இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையானதாகத்தான் அமையும். வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ போராடி போராடி வென்றுள்ளாய், ஜெயித்துள்ளாய். உன் போராட்டங்கள் அனைத்தும் சற்று கடினமானதாகத்தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். இனியோ அதற்கு மாறாக உனதான கவலைகளுக்கு இடமே இல்லை. நீ இருக்கும் இடம் பூங்காவனமாகவும் பசுஞ்சோலையாகவும் மாறப்போகிறது. உன் சாயப்பா மாற்றி அமைத்து விடுவேன். உனக்குள் இருந்த பயங்கள் எல்லாம் விலகி ஓடப்போகிறது. தைரியமாக இரு, கவலைப்படாதே. நீ இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்களும் பதற்றங்களும் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகப் போகிறது. உற்சாகத்துடனும் மனதில் மிகுந்த குதூகலத்துடனும் இருக்கப் போகிறாய். உனக்கு தொல்லைகள் தந்தவர்களும் தொந்தரவை கொடுத்து கொண்டிருந்தவர்களும் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். உனக்கு இந்த சாயப்பா துணை இருப்பதால் தீய குணங்களை கொண்டவர்கள் யாராலும் உன் பக்கமாகவோ அல்லது உன்னை நெருங்கவோ முடியவே முடியாது. ஏனென்றால் உனக்கு உன் சாயப்பா நான் பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் அல்லவா? அதை மீறி யாரும் உன்னை தொடக்கூட முடியாது. உனது பிரார்த்தனைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனை, உன் பக்தி, உன் வழிபாடு அனைத்துமே உன் குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறது. என்னை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்றினாலே போதும். நான் ஒளியாய் இருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க துணையை புரிவேன். ஆம் செல்லமே, இன்னொன்று சொல்லட்டுமா? அன்னதானம் உன்னால் முடிந்ததை செய். இயலாதவர்களுக்கு, முடியாதவருக்கு, பசியால் வாடுபவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும் என் செல்லமே. முடிந்தவரை நீ பசியால் வாடுபவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும். அது நீ அறியாமல் செய்த பாவத்தையும் மன்னிக்கும் என் செல்லமே. பிறகு உனக்கான புண்ணியத்தை கூட்டும். நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காக்கும். இனி எதை பற்றியும் வீணான கவலை வேண்டாம் என் செல்ல பிள்ளையே. நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்தும் நீ பூரிக்கும்படி நிச்சயமாக இருக்கும். பிறை நிலைவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக பிரகாசிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகிறது. ஆம் செல்லமே, இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை. நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய். ஆம் என் செல்லப்பிள்ளையே, நீ இனிப்பான செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிந்து கொள். நல்ல செய்திகளை கேட்டு மனமகிழ்ச்சி கொள். இவை ஒவ்வொன்றாக நிச்சயமாக உனக்கு நான் செய்து முடிப்பேன். இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. பிறகு உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் வரப்போகிறது.
வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த பகுதிகளில் ஞானத்தில் வெளிச்சம் பரவப் போகிறது. ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கி இந்த சாயப்பாவை என்னுடைய நாமத்தை மனதார நினைத்து படித்து விட்டால் அல்லது நினைத்து விட்டாலே அது உடலை மனதை புத்துணர்வு அடைய செய்யும். உனக்கு புதிதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்குள் எல்லாம் சரியாகும். வேலை, திருமணம், குழந்தைக்கான முயற்சியை தொடர். நிச்சயமாக உனக்கு அடுத்தடுத்து நல்லது ஒரு செய்தியை இந்த சாயப்பா வழங்கி வருவேன். என் வாழ்வில் அடுத்து நிகழ இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் சாயப்பா என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். இதோ நீ புத்தம்புது வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் மங்களம் பொங்கும். அடுத்தடுத்த நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கும். அன்பு, மகிழ்ச்சி, செல்வம் பெருகிட நீயும் உன் குடும்பத்துடன் நலமாக வாழப்போகிறாய். என் செல்லமே, உன் பிள்ளைகளை பற்றி கவலையே வேண்டாம். உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கப் பெற்றதாகத்தான் நிச்சயமாக கருதுவாய். என்னையே நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முயலும் போது உன் பிள்ளைகளுக்கு நான் பாதுகாவலனாக நானே இருக்கிறேன். கவலைப்படாதே. இதை மீண்டும் ஒரு முறை உணர்ந்திருப்பாய். எதற்கும் கலங்காதே. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்வில் என்றும் இணைந்துள்ளேன். உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது, கண்முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் முடிவுக்கு நல்லதொரு விதமாக முடிவுக்கு வரும். உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும். எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறும். ஆகவே ஏற்கனவே இந்த சாயப்பா சொன்னபடி உனக்கான நல்லதொரு வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை இந்த சாயப்பா நன்கு அறிவேன். ஆகவே உனக்கு யாருமே இல்லை என்று கவலைப்படாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையே. இனி வளர்பிறையாய் வளரப்போகிறாய். இனி உனக்கு வாழ்வில் என்றும் நிம்மதி நிரந்தரமாகப் போகிறது. நீ எத்தனை துயரங்களை உனக்கு வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது. உனது எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நம்பிக்கையுடன் இரு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.